வணக்கம் guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரையல் அண்ட் சக்சஸ். இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்மளோட புது இந்தியா டெஸ்ட் கேப்டன் இல்ல வந்து அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. ஆபீஷியலா பிரஸ் மீட் வச்சு அனௌன்ஸ் பண்ணி, அதுக்கப்புறம் இங்கிலாந்து ஸ்குவாடையுமே சொல்லிட்டாங்க. 15 மெம்பர்ஸ் கொண்ட இங்கிலாந்து ஸ்குவாட். எப்பனா அடுத்த மாசம் இவங்க வந்து இங்கிலாந்து போய் ஒரு 5 மேட்ச் டெஸ்ட் சீரிஸ் வந்து விளையாட போறாங்க. யூசுவலா நடக்கிற ஒரு ஆக்சுவலா டிஃபிகல்ட் டெஸ்ட் சீரிஸ். ஆக்சுவலி இந்தியாவுக்கு வந்து எல்லாருமே ஒரு இந்தியாவை தாண்டி வேர்ல்டு இதுவே வந்து பார்க்கக்கூடிய இந்தியன் சீரிஸ் எதுனா இந்தியா வந்து இங்கிலாந்துல போய் ஆடுறது, இந்தியா ஆஸ்திரேலியால போய் ஆடுறது, சவுத் ஆப்பிரிக்கால ஆடுறது, அந்த செனா கண்ட்ரிஸ்னு சொல்லுவாங்க. ஆடுற டெஸ்ட் சீரிஸ் வந்து எப்பவுமே வந்து வியூவர்ஷிப் அதிகமாகவும் இருக்கும், சேலஞ்சிங்காகவும் இருக்கும், நல்லா இருக்கும், ஒரு கான்டெஸ்ட் நல்லா இருக்கும். ஆக்சுவலி அது காரணம் என்னன்னா, இந்தியாவில் நடக்க போற லோக்கல் மேட்சஸ் எல்லாமே நம்ம ஸ்பின் ட்ராக் போட்டு வைக்கிறோம் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. ரெண்டாவது வந்து செனா கண்ட்ரிஸ் இருந்து வரவங்களுக்கு ஸ்பின் ஆட தெரியாது அவ்வளவு சீக்கிரம். சோ அதனால வந்து இட்ஸ் வில் பி லைக் ஒன் சைடட் கேம். பட் நம்ம அங்க போய் ஆடும்போது இட் வில் பி லைக் சேலஞ்ச். ஏன்னா நம்ம இப்போ வந்து ஆஃப்டர் விராட் கோலியோட ரூலுக்கு அப்புறம் நம்ம செனா கண்ட்ரிஸ் ரூல் பண்ண ஆரம்பிச்சோம். என்னன்னா முன்னாடியுமே ஒன் சைடு கங்குலி, டிராவிட், தோனி இருந்த வரைக்கும் அந்த பஞ்சாயத்து இருந்தது. கோலி உள்ள வந்ததுக்கு அப்புறம் அதோட டைமென்ஷனே மாறிச்சு. இந்த நம்ம செனா கண்ட்ரீஸ்ல நம்ம ஜெயிக்க முடியும், கோலியால தான் இப்படி இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியாஸ் பெஸ்ட் டெஸ்ட் கேப்டன் கோலி தான். 5 செக்மெண்டா பார்க்க போறோம். அந்த 5 செக்மெண்ட் என்ன நம்ம வீடியோக்குள்ள போனோம்னு சொல்றோம். நீங்க எங்க சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்தா மறக்காம எங்க ட்ரையல் அண்ட் சக்சஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் நிறைய காத்துட்டே இருக்கு. டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க நம்ம வீடியோக்குள்ள சைடாவே போயிடலாம். நம்ம ஆல்ரெடி சொல்ற 5 டிவிஷனா பிரிக்க போறோம். ஃபர்ஸ்ட் அந்த 5 டிவிஷன் என்ன நான் லைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஏன் பும்ராவை கேப்டனா எடுக்கல, ஒரு சீனியர் கன்சர்ன். அடுத்த வைஸ் கேப்டனா இருந்தாரு, நான் எப்படி அவர்லாம் கேப்டன் ஆகும், ஏன் இல்ல, அது ஒண்ணு. ரெண்டாவது பாயிண்ட், கில்லோட கேப்டன்சி தகுதியானதா, வேற யார் கண்டஸ்டன் இவங்க வந்து டெவலப் பண்ணிருக்கலாம் அப்படின்னு. மூணாவது வந்து யார் யார் பிளேயர்ஸ் நம்ம டெஸ்ட் ஸ்குவாட்ல டிராப் ஆயிட்டாங்க. நாலாவது வந்து யார் யார் பிளேயர்ஸ் புது பிளேயர்ஸா வந்திருக்காங்க, யார் பிளேயர்ஸ் வந்து மேபி அவங்க இருந்திருக்கலாம் ஆனா இல்ல அப்படின்னு. அஞ்சாவது வந்து பிளேயிங் 11 பாசிபிள் பிளேயிங் 11 என்ன இருக்கலாம் இந்த இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸ்ல அப்படின்னு. இதெல்லாம் தான் இந்த கான்டெக்ட் செட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஏன் பும்ரா கேப்டன் ஆகல, ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் வைஸ் கேப்டனா இருக்காரு. ரோஹித் சர்மா ஆஸ்திரேலியா ஸ்குவாட்ல இல்லாத போது அவரா கேப்டன் ஆகி ஜெயிச்சு கொடுத்தாரு. நம்ம ஜெயிச்ச ஒரே டெஸ்ட் அவரோட கேப்டன்சில தான் பண்ணோம். நல்ல ஒரு பொட்டன்ஷியல் கேப்டன் தான். ஏன் நம்ம ஆளுங்க வந்து பவுலர்னா கேப்டன்சி தர மாட்டாங்க. ஆக்சுவலி நான் அப்படி ஒரு செக்மெண்ட் குள்ள வர விரும்பல. பட் பாயிண்ட் இஸ் தட் எப்பவுமே வந்து ஒரு டீம்ல வந்து கேப்டன்சி போடுறவங்க வந்து பெர்மனண்டா அந்த பர்சன் வந்து எல்லாமே ஒரு லாங்கர் ரன்னுக்கு இருக்கணும்ன்றத நினைப்பாங்க. இட்ஸ் இந்தியா வந்து எப்பவுமே நீங்க நல்லா பாத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு கேப்டன்சி ஒருத்தவங்க எடுக்கிறாங்கன்னா அந்த கேப்டன் வந்து ஒரு ப்ரொலாங்கா ஒரு 2 to 3 years அவங்க மினிமம் ஹேண்டில் பண்ணிருப்பாங்க. நீங்க கங்குலி எடுத்துக்கிட்டாலும் சரி, டிராவிட் எடுத்துக்கிட்டாலும் சரி, அப்புறமேட்டா கும்ப்ளி ஒரு 2 வருஷம் ஹேண்டில் பண்ணாரு. அப்புறம் எம்எஸ்டி நம்ம தலை பண்ணிட்டு இருந்தாரு. தலை போனதுக்கு அப்புறம் இமிடியேட்டா கோலி கையில வந்தது. கோலி ஒரு லாங் ரன் வச்சிருந்தாரு. 2021ல வந்து கோலி கிட்ட இருந்து ரோஹித் கிட்ட மாறிச்சு. நடுவுல வந்து ஜிங்ஸ் கொஞ்சம் அப்பப்ப கேப்டன்சி பாத்துக்கிட்டு இருந்தாரு. ஜிங்ஸ் இந்த சென்ஸ் அஜின்கியா ரஹானே. அப்புறம் ரோஹித் கிட்ட இருந்து ஒரு 2 to 3 years வந்து கேப்டன்சி வந்து ஓல்டா இருக்கு. இது எல்லாருமே பாத்தீங்கன்னா இவங்க பாசிபிளா வந்து எல்லா மேட்சஸும் அவைலபிளா இருக்கிறவங்க தான் வந்து கேப்டனா இந்தியன் டீமும் எப்பவுமே பிசிசிஐ போட்டிருக்கு. பும்ராக்கு என்ன கன்சர்ன்னா, பும்ரா வந்து இன்ஜுரி ப்ரோன் பிளேயர். நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா இந்த ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ண உடனே அஜித் அகர்கர் வந்து ஒரு இதுல சொல்லியிருப்பாரு, பும்ரா won't be playing all 5 matches விளையாட மாட்டாரு. சோ அப்படி ஒரு சீரியஸ் சிச்சுவேஷன்ல இருக்கிற ஒரு பிளேயர் எதுக்காக ஒரு 5 மேட்சும் விளையாட மாட்டாருன்னா, அவர் ஒரு ஒர்க் லோட் பேலன்சிங் தான். இப்போ 5 மேட்சஸ்மே அவர் விளையாடிட்டாருன்னா, இப்போ நீங்க ஆஸ்திரேலியன் டூர் நீங்க பாத்தீங்கன்னா ஹெவிலி ரிலேட் ஆன் பும்ரா தான். அதனோட எஃபெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து அஃபெக்ட் ஆச்சு. அதனோட இம்பாக்ட் வந்து அவருக்கு வந்து சாம்பியன்ஸ் டிராஃபிலயுமே இருந்தது. சாம்பியன்ஸ் ஆகி போயிட்டாரு. அதனால இவங்க வந்து இவங்களோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா, இட் வில் பி லைக் ஓகே நம்ம வந்து இந்த வருஷம் வந்து ஒரு மேஜர் டோர்னமெண்ட் ஏதாவது வருது, இல்லன்னா நெக்ஸ்ட் இயர் ஒரு மேஜர் டோர்னமெண்ட் வருது, அந்த டோர்னமெண்ட்டுக்கு ஒரு பிளேயர் வந்து ரெடியா இருக்கணும். அப்போ வந்து இந்த பிளேயர் வந்து இன்ஜுரி கன்சர்னால 5 மேட்ச்மே கண்டினியூஸா விளையாடினா அப்போ வந்து ஆப்வியஸ்லி வந்து ஒரு இன்ஜுரி கன்சர்ன் போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற ஒரு காரணத்துக்காக தான் ஒரு 5 மேட்ச்மே கண்டினியூஸா விளையாட மாட்டாருன்னு சொன்னா அது ஒன்னும். 5 மேட்ச்மே கண்டினியூஸா விளையாடாத ஒரு பிளேயர் எப்படி கேப்டன்சியா போட முடியும்? அது இப்போ வந்து இப்போ ஃபர்ஸ்ட் மேட்ச் பும்ரா ஆடுறாருன்னா அப்ப அது கேப்டன் பண்ணிட்டு செகண்ட் மேட்ச் வந்து கில்லோ இல்ல ரிஷப் பந்த் பண்ண சொல்லிட்டு திருப்பி தேர்ட் மேட்ச் பும்ரா வரானா அப்போ உங்க டீம்ல ஒரு பாண்டிங் இருக்காதுல்ல. சோ அந்த ஒரு ரீசன் தான் வந்து பும்ரா கையில கேப்டன்சி கொடுக்கல. உங்களுக்கு நல்லாவே தெரியும், T20 லீவுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்கைக்கு கேப்டன்சி இருக்கும். ஏன் ஹர்திக் பாண்டியா கொடுக்கல ஒரு கேள்வி இருக்கும். அது ரீசனுமே தான். ஹர்திக் பாண்டியா ஆல்சோ இன்ஜுரி ப்ரோன் கேண்டிடேட் தான். அவருக்குமே வந்து பேக்ல வந்து அந்த இன்ஜுரி இருக்கு. அவரையுமே வந்து ஒர்க் அவுட் பேலன்சிங் ஒரு டெஸ்ட் ஸ்குவாட்ல எடுக்காம வச்சிருக்காங்க. நம்ம இந்தியன் டீம் வந்து என்னைக்குமே ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் டிபெண்ட் பண்ண ஒரு ஆள். எப்போதுமே என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியன் பிசிஏ வந்து ஒரு பவுலர் நம்பினர் இல்லன்னு எனக்கு ஒரு இல்ல. அது ஆக்சுவலி வந்து கைண்ட் ஆஃப் நான் நீங்க சொல்லுங்க ஆக்சுவலி என்ன ரீசன்ன்றதை நான் சொல்லிடுறேன். ரீசன் ஓகே தான். பவுலர்ஸ் வந்து எப்பவுமே இன்ஜுரி ப்ரோன் தான். ஏன்னா நம்ம வந்து இட்ஸ் நாட் லைக் நம்மளோட நீங்க வந்து நம்மளோட டெரைன் கண்டிஷன்ஸை பார்க்கணும். நம்ம டெரைனை பொறுத்த அளவுக்கு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து அதிகமா வியர் அண்ட் டியருக்கு அஃபெக்ட் ஆகிற ஒரு பிளேயர்ஸ்.
அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து கேப்டன்சி கொடுக்கறது மூலமா ரெகுலரா ஆடுவாங்களான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியல. இப்போ நீங்க ஷமியை எடுத்துக்கிட்டீங்கனாலுமே அவருமே வந்து ஒரு யூனிஃபார்மிட்டியா ஒரு கண்டினியூஸ், எனக்கு தெரிஞ்சு சிராஜ் மட்டும்தான் இப்போதைக்கு கண்டினியூஸா பிரேக்கே இல்லாம ஆடின ஒரு பிளேயர். ஸோ அதனாலதான் வந்து பவுலர்ஸ்க்கு மோஸ்ட்லி போக மாட்டாங்க. இதனால பும்ராக்கு கொடுக்கலன்றது என்னோட அபிப்பிராயம். எனக்கு அந்த ஒரு பாயிண்ட் இருந்தா சொன்னேன். ஏன்னா இப்ப ஆஸ்திரேலியா பார்த்தா பேட் கமின்ஸ் நீங்க அப்படியே பாத்தீங்கன்னா அந்த டெரே நீங்க போய் பார்க்கணும். ஆஸ்திரேலியன்ஸ் வந்து இட்ஸ் லேண்ட் ஆஃப் ஃபாஸ்ட் பவுலர்ஸ். அது வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஏத்த இடம். அவங்களுக்கு அதிகமா வந்து அவங்க எஃபோர்ட் போடணும், லோட் போடணும். இப்போ அவங்களோட விக்கெட் பாத்தீங்கன்னா இட் வில் பி ஈஸிலி சப்போர்ட்டிங் ஃபார் ஃபாஸ்ட் பவுலர்ஸ். இந்தியன் விக்கெட் அப்படி கிடைக்கிறது இல்லை. நீங்க ஒரு ரஞ்சி டிராஃபி மேட்ச் போய் ஒரு இந்தியன் விக்கெட்ல வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலருக்கு எஃபெக்டிவா இருக்கும்னு கேட்டீங்கன்னா யாருக்கு எஃபெக்டிவா இருக்கும்? ஸ்பின்னருக்கா ஃபாஸ்ட் பவுலர் கேட்டா ஆப்வியஸ்லி ஸ்பின்னர்ஸ் தான். அப்ப அந்த மாதிரி ஒரு விக்கெட்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எஃபெக்டிவா போடும்போது தே வில் பி சப்ஜெக்டட் டு வியர் அண்ட் டியர். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இன்ஜுரி கன்சர்ன்ஸ் எப்பவுமே அதிகமா தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி சுக்மன் கில்லோட கேப்டன்சி கரெக்டா? அவர் வந்து டிசர்விங் கேண்டிடேட்டா? இங்க வேற யாரா கேண்டிடேட் அவர் இல்லாம பண்ணிருக்கலாமா அப்படி இல்ல? எனக்கு வந்து பர்சனலா பாத்தீங்கன்னா இந்த ஸ்குவாட்ல வந்து அபார்ட் ஃப்ரம் சுப்மன் கில் கேஎல்ஆர் வில் பி a கரெக்ட் ஒன். ஏன்னா வந்து அவருமே வந்து இதுக்கு ப்ரீவியஸா கேப்டன்சி எல்லாம் பார்த்திருக்காரு. பட் சக்சஸ்ஃபுல்லா பார்த்திருக்காரான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா எல்எஸ்ஜிக்குமே வந்து லிட்டில் பிட் ஆஃப் ஃபெயிலியர் டவுன் சைட்ல தான் இருந்திருக்கு. அதுக்கு 1000 காரணம் சொல்லலாம். பட் ஸ்டாட்ஸா எடுத்து பார்க்கும்போது he was on a failure side. இங்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ரிஷப் பந்திட்ட கொடுத்தீங்கன்னா அவரோட நிலைமை என்னன்றது இப்போ எல்லாருக்குமே கண் கூட தெரிஞ்சு போச்சு. இஸ் நாட் ஏபிள் டு டெலிவர் வாட் டு பி ஆன் த ரைட் டைம். பட் சுப்மன் கில் எடுத்து பாத்தீங்கன்னா கரண்ட் சீசனுமே வந்து அவர் ஜிடிக்கு நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நோ மேட்டர் வாட் என்னதான் வந்து வெளியே இருக்கிற சப்போர்ட் ஸ்டாஃப்ஸ் பேசினாலுமே உள்ள டிசிஷன் எடுக்க போறது கேப்டன் தான். ஸோ அவர் நல்லா பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். ரெண்டாவது வந்து நம்ம எப்பவுமே இந்தியன் டீம் வந்து கன்சர்ன் பர்சனை மார்க் பண்ணிட்டு அவங்கள சுத்தி தான் வந்து இந்த கிரிக்கெட் ரிவால்வ் ஆகணும்னு நினைப்பாங்க. அது ஆரம்ப காலத்துல எடுத்துக்கணும். நம்ம சச்சின் எடுத்துக்கலாம். சச்சின் வந்து ஒரு ஸ்டார் பிளேயரா மார்க் பண்ணி அவங்கள சுத்தி தான் வந்து அந்த பீரியட் ஆஃப் கிரிக்கெட் ரிவால்வ் ஆச்சு. அப்புறம் தோனி அதில் ஆட் ஆன் மாதிரி ஆனாரு. அதே மாதிரி விராட் கோலி உள்ள வந்தாரு. அதுக்குள்ள ரோஹித் சர்மா ஒரு ஆட் ஆன் மாதிரி உள்ள வந்தாரு. இப்போ அதே அந்த லெவல் நெக்ஸ்ட் லெவல் யார் இருக்காங்கன்னா இட்ஸ் பேட் அண்ட் பாஸ் டு சுப்மன் கில். சுப்மன் கில் கூட மேபி எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வாலோ இல்ல ஃபியூச்சர்ல சாய் சுதர்ஷனோ இல்ல இந்த மாதிரி யாராவது ஒருத்தங்க ஆட் ஆகலாமே ஒழிய you will be highly relied on that player. பட் அவரோட ஃபார்ம்ஸோ இல்ல அவரோட பெர்ஃபார்மன்ஸோ வந்து போக போக தான் தெரியும். நெக்ஸ்ட் கோலி. ஏன்னா எனக்கு அதுதான் ஒரே கன்சர்ன். ஏன்னா இப்போ நான் கோலி வரும்போது வீணோ கோலி இஸ் வெல் எஸ்டாப்ளிஷ் பிளேயர். அவர் தான் அடுத்தது நம்மளுக்கு எல்லாம் தெரியும். ரோஹித் சர்மா ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர். அதனால அவர் பக்கம் போனாங்க. நமக்கு பர்சனலா சுக்மன் கில் இந்த டெஸ்ட் ஸ்குவாட்ல என்ன கன்ஃபார்ம் ஆகாத ஒரு பிளேயர் மாதிரி இல்ல. ஆக்சுவலி எனக்கு அவரு மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தா எனக்கு என்னைக்குமே தோணல. எக்ஸப்ட் அந்த ஒரு ஆஸ்திரேலியா மேட்ச் கம்பேர் பண்ணுவார் பண்ணிட்டு நிறைய மேட்ச் நம்மளுக்கு ஜெயிச்சு கொடுத்தல. அப்படி நம்ம கம்பேர் பண்ண முடியாது. இட்ஸ் பேஸ்ட் ஆன் லீடர்ஷிப் ஸ்கில். ஆக்சுவலி என்ன ப்ராப்ளம்னா கோலி வந்து கேப்டன்சி விட்டு விலகும் போது அந்த இடத்துல ஒரு யங்ஸ்டரை தான் இவங்க போட்டிருக்கணும். பட் அன்பார்ச்சுனேட்டா அங்க ரோஹித் சர்மா கையில கொடுத்துறாங்க. அந்த ஒரு பீரியட் ஆஃப் டைம் வந்து சுப்மன் கில் மாதிரி ஒருத்தர் யங்ஸ்டர் கேப்டனா எடுத்திருந்தாங்கன்னா மேபி இட் வில் பி a well established டைமா இருக்கும். அப்படி ட்ரை பண்ணிட்டா ஃபைன். இப்போ நான் வந்து இன்னொன்னு என்னன்னா ரோஹித் சர்மாவே கேப்டன்சி எனக்கு பண்ணல பிரச்சனை கிடையாது. ஏன்னா தோனியா அப்புறம் கும்ளே போட்டு விசியா தோனி இருந்தாரு. ஓகேவா? எனக்கு என்னன்னா ரோஹித் சர்மா அப்ப கில்ல ட்ரெயின் பண்ணிருக்கணும். அப்பயும் உங்க பண்ணல. அதான் ஆக்சுவலி இதான் ப்ராப்ளம்னா அதனோட டக்குன்னு ஆல் ஆஃப் அ சடன் வந்து சரி எனக்கு பர்சனலா கில் வந்து நல்ல பிளேயர் தான், குவாலிட்டி பிளேயர் தான். எஸ் ஷாட்ஸ் எல்லாமே ஓகே. ஆனா எத்தனை மேட்ச் வரைக்கும் இந்தியாக்காக அப்படி நம்ம பார்க்க முடியாது. பட் பாயிண்ட் என்னன்னா ஐபிஎல் வச்சும் பார்க்க முடியாது. இல்ல இப்ப யாருமே இல்லையே. யார் இருக்கா? யாரு இப்ப யார் அடுத்த பொசிஷன்ல இருக்கா? இவருக்கு கேஎல்ஏ பட்டனா இருக்கா? இல்ல நீங்க சொல்றது இல்ல தே போத் ஹேவ் குட் எக்ஸ்போஷர் ஆன் டெஸ்ட்ல. இல்ல எக்ஸ்போஷர்ன்றது வேற, ஒரு கேப்டன்சி அவங்க டிசிஷன் எடுக்கிறதுன்றது வேற. ஆக்சுவலி வந்து அந்த மாதிரி ஒரு 3 பிளேயர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன கேட்டீங்கன்னா வந்து சுப்மன் கில் இஸ் நாட் டிசர்விங்னு கேட்டீங்கன்னா தெரியல. பட் இந்த ஸ்குவாட்ல அவரை தான் போட முடியும்னு சொல்றேன். மேபி சோ இந்த ஸ்குவாட் ரொம்ப வீக்கா இருக்கறனால நீங்க அந்த வீக்கா இருக்கறனால இவர் பெட்டர் நீங்க சொல்ற மாதிரி அதான் சொல்றேன். ஸ்குவாட் வீக்ன்றது கிடையாது. இப்போ இந்த ஸ்குவாட்ல வந்து யாரையும் மாத்த முடியாது. நீங்க கேப்டன்சிக்காக ஒரு பிளேயரை நீங்க கொண்டு வரணும்ன்றதா இங்க யாருமே இல்லன்னு தான் நான் சொல்றேன். இவங்க எனக்கு எப்படின்னா எல்லாரையும் நெக்லெக்ட் பண்ணி கொண்டு வந்த மாதிரி இருக்கு. ஏன்னா ஐ ஃபீல் இன்னுமே லைக் புஜாரா கோலிலாம் தே ஹேவ் சம் கிரிக்கெட் இன்ட்ரெஸ்ட். அது ஒத்துக்கிறேன். அது வந்து ஒரு தனி அரசியல். அதுக்குள்ள நம்ம போனோம்னா அது ஒரு டீப்பர் கான்வர்சேஷன் போகும். இவங்களை ஏன் உமிட் பண்ணீங்க? இன்னைக்கும் அஜின்கியா ரஹானே ரஞ்சி டிராஃபில நல்லா தான் விளையாடிட்டு இருக்கு. அவர் இன்க்ளூட் பண்ணிருக்கலாம். பட் அவங்களோட இமிடியேட் மென்டாலிட்டி என்னன்னா ஓகே இந்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப் நமக்கு போயிடுச்சு, we have to lock it. ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல. இப்ப இவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரான்னா எனக்கு இல்ல அவங்க பெர்ஃபார்ம் பண்றத தாண்டி ஏஜ் இல்ல ஏஜ் கிரைட்டீரியா இவங்க பாக்குறது வந்து பிசிசிஐ பாக்குறது வந்து இஸ் a youngster.
இப்ப யங்ஸ்டர் தான் என்கிட்ட இவர்கிட்ட ஒரு 10 வருஷம் கிரிக்கெட் இருக்கு, இவர்கிட்ட நான் பொருள் விஷயம் வாங்குறதுன்றது கால இப்ப தான் முடிவு பண்ணணும். எனக்கு என்னன்னா இப்ப இவர் பர்ஃபார்ம் பண்ணல என்ன பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் வேற போய் தான் ஆகணும், வேற ஆப்ஷன் கிடையாது. நான் அதுதான் சொல்றேன், பெர்ஃபார்ம் பண்றது பண்ணலாம்ன்றது. இப்ப இதே கோலி தான் 2011ல ஆகும்போது ஒரு இது கிரிட்டிசிசம்க்குள்ள சப்ஜெக்ட் ஆகுறாரு. அப்ப தோனி டிஃபெண்ட் பண்றாரு, இல்ல இவன் ஆடுவான் அப்படின்னு சொல்லிட்டு வச்ச அந்த ரீசன் தான் இத்தனை வருஷம் கோலியோட கிரிக்கெட். அதே மாதிரி கில்லு இப்பதான் வந்து உள்ள அடியெடுத்து உங்களோட ஷேடோஸ்ல அதை பத்தி பேசல, ஷேடோல இருந்து வெளியே வராரு. இவர் ஷேடோலே இல்ல அதுதான் சொல்றேன். என்ன ரீசன்னா இவரோட பொசிஷனே வந்து இங்க வெல் எஸ்டாப்லிஷ்டாவே வைக்கல பிசிசி. அது ஒரு ப்ராப்ளம் தான். அது இப்போ இவங்க ரெக்டிஃபை பண்ண ட்ரை பண்றாங்க. என்ன ரீசன் நான் சொல்ல வரேன்னா, விராட் கோலியை நம்ம பேசுறோம். இப்ப விராட் கோலியோட பிளேஸ் வந்து இன்னட் 4ன்னு சொல்லிட்டு 2013 to 14 முடிவாயிருச்சு. பட் வாட் ஹேப்பன் டு சுப்மன் கில்? அவருக்கு வந்து காலமாவே வந்து அவர் வந்து இன்னட் 4ல அவர் ஆடாத ஒரு பிளேயர். இப்போ வந்து அவர் புதுசா அந்த பிளேஸ்ல போட்டு ட்ரை பண்றாங்க. செகண்ட், சுப்மன் கில் வந்து ஓப்பனிங்ல நல்ல ரெக்கார்ட்ஸ் வச்சுட்டு இருந்தா டெஸ்ட்ல. புஜாராவோட இடம் வேக்கண்ட் ஆனவர்னா டீமோட அன்ஸ்டெபிலிட்டியால கில்ல வந்து 1-down ப்ரோமோட் பண்ணி ஆட வச்சுட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கேட்டா கொஸ்டின் மார்க் தான். அதெல்லாம் தான் அவரோட லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். இப்போ ஒரு சீரிஸா தான் எனக்கு பல சீரிஸாவே கம்ப்ளைண்ட். எனக்கு பர்சனலா எனக்கு கில்லர மோஸ்ட் டிஃபைனிங் சீரிஸ்னா அவர் டெபியூ ஆன சீரிஸ். இல்ல ஆக்சுவலி அதுக்கப்புறம் 2-3 சீரிஸ் இருக்கு. பட் அதான் சொன்னேன், அந்த இடத்துல வந்து இவரை தாண்டி சில பேர் பெர்ஃபார்ம் பண்ணதால இவர் ஓவர். இப்ப எப்படி பாத்தீங்கன்னா இல்ல அந்த இல்ல ஓவர் ஷேடோ ஆயிட்டாரு. பந்த தான் சொல்லுவாங்க, பந்தியும் தாண்டி அவர் ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்குடா. அவர் அந்த ஓப்பனிங்ல கொடுத்த இதுதான் இம்பாக்ட் தான் இருந்தது. அந்த இம்பாக்ட் கூட எனக்கு கொடுக்கலன்னு எனக்கு எப்பவுமே டெஸ்ட்ல ஒயிட் பால்ல மேபி 1 or 2 சீரிஸ் இருக்கலாம். பட் டெஸ்ட்ல எனக்கு அப்படி இருக்கும். அதுதான் ப்ரோ. ஆக்சுவலி டெஸ்ட்ல என்னன்னா அவருக்கான ஓப்பன் இது கிடைக்கல. மேபி இதுக்கு மேல வர சீசன் தான் இப்ப எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். செகண்ட், அவருக்கான இடமும் வந்து இன்னும் ஊர்ஜிதம் ஆகல. ஓகே, நிறைய பேசியாச்சு. நெக்ஸ்ட் இந்த வீடியோல வந்து எதுனா யாரு டிராப் ஆன பிளேயர்ஸ்லாம் நியாயமா? 2 தரமான பிளேயர்னு சொல்ல முடியாது. பட் அந்த கண்டிஷனுக்கு சூட் ஆகிற முகமது ஷமி டிராப்டு. அவர் டிராப்டா, இன்ஜரி கிடையாது. நிறைய பேர் இன்ஜரின்னு பேசிருக்காங்க. டிராப் அவங்க எல்லாருமே வந்து எல்லாத்துலயுமே ஃபிட்னஸ்னு சொன்னாங்க. அதெல்லாம் கிடையாது, டிராப் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி சஃப்ராஸ் கான் ஸ்குவாட்ல இருந்து அவர் வந்து வெளில டிராப் ஆன ஒரு ஆளு. முக்கியமான 2 கீ பிளேயர்ஸ். அது இல்லாம நம்ம ரோஹித் போயிட்டாங்க, அது அவங்க போனது. எனக்கு தெரிஞ்சு டிரான்சிஷன் தான். தோனி பீரியட்ல ஒன்னு நம்ம பார்த்தோம், அப்படியே சீனியர் பிளேயர்ஸை தூக்கிட்டு அதுலயுமே சச்சின் இருந்தாரு. சச்சின் வந்து 2 இயர்ஸ் தான் இருந்தாரு. 2 இயர்ஸ் இருந்தார்ல, அப்படியே சீனியர் பிளேயர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு ஃப்ரெஷ் கேண்டிடேட், அதுவும் இங்கிலாந்து சீரீஸ்க்கு போய் இங்கிலாந்துல போய் விளையாடுறாங்க. இருக்கல ஆஸ்திரேலியால கூட நம்ம தட்டு மாதிரி விளையாடலாம் ப்ரோ, ஓகேவா? எனக்கு ரொம்ப கஷ்டமான 2 ஓவர்சீஸ் கண்டிஷன். ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்கா கூட we will adjust somewhat. ஏதோ ஒன்று நியூசிலாந்து அண்ட் இங்கிலாந்து ரொம்ப திணற 2 ஓவர்சீஸ் கண்டிஷன் என்ன பொறுத்த வரைக்கும். அங்க போய் இந்த மாதிரி ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்குவாட் அனுப்புறது ரொம்ப தப்பான எனக்கு ஃபீல் இருக்கு. அதுதான் சொல்றேன், இதுல இன்எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. இது ஸ்குவாட் வந்து ஆஸ்திரேலியன் சீரிஸ் ஆடின ஸ்குவாட் தான். இதுக்கு முன்னாடி வந்து ஆடின ஹோம் சீரிஸ்ல மெஜாரிட்டி பிளேயர்ஸ் இருந்த ஸ்குவாட் தான். ஆனா இமிடியேட் அதுல வந்து 2 சீனியர் பிளேயர்ஸ் வெளியே போனது தான் வந்து இப்ப இந்த ஸ்குவாட் வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸா காட்டுது. அது வந்து இமிடியேட் டிசிஷன்ஸ் பண்ணவே முடியாது. சோ நம்ம we have to accept that. பட் பாசிபிள் தானா இமிடியேட்னு சொல்ல முடியாது. இல்ல அது நம்ம ஆர்கியூ பண்ணிட்டே தான் போக முடியும். அதுக்கான ரிசல்ட் நம்ம கிட்ட கிடைக்காது. சோ அவங்க முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன நடக்குது பாத்தீங்கன்னா, இப்ப 2 பிளேயரை ஒமிட் பண்ணிருக்காங்க, சர்ஃப்ராஸும் ஷமியும். இது வேலிடான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா என்னதான் ஷமி வந்து கரண்ட்ல ஃபார்ம்ல இல்ல அப்படின்னு சொன்னாலுமே ஒரு டெஸ்ட் ரெட் பால்னு வரும்போது இயாஸ் a கேம் சென்ஸ்னு ஒருத்தவங்களுக்கு இருக்கும். எப்பவுமே கிரிக்கெட் இங்கிலாந்து கண்டிஷன்ல நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பிகாஸ் he has a both C movement and off C movement. அதாவது ஸ்விங்கும் இருக்கும் அவருக்கு. both C movementனா ஏர் ஸ்விங்கும் இருக்கும், ஆஃப் சி மூவ்மெண்ட்னா ஆஃப் த விக்கெட்லயுமே அவருக்கு மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ எல்லாரும் வந்து 2மே எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். என்னதான் இருக்கு அந்த இன்ஜுரி கன்சர்ன்ல இருந்து வந்தவரா இருக்கட்டும், ஐபிஎல்ல சரியா பெர்ஃபார்ம் பண்ணாம போகட்டும், ரெட் பால் இஸ் ரெட் பால் டிஃபரண்ட் கேம். ரெண்டாவது சர்ஃப்ராஸ். நான் ஏன் சர்ஃப்ராஸை வந்து இங்க ஒரு ஆளை அழிச்சாங்க அப்படின்னு எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சு. ஏன்னா he was a very hard working பிளேயர். அவர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசன்ட்டா வந்து பெர்ஃபார்ம் பண்ணல ப்ரோ. ஆக்சுவலி வந்து அவர் வந்து நியூசிலாந்து சீரிஸ் யாருமே பண்ணல. ஆனா காரணம் கட்டணும் எதுக்கு வந்து சர்ஃப்ராஸ காரணங்கன்னு தெரியல. நியூசிலாந்து சீரிஸ் எவனுமே பெர்ஃபார்ம் பண்ணல. சோ அது வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அது நம்ம எல்லாருமே சொல்லலாம். இன்ஃபேக்ட் ரோஹித் சர்மால இருந்து ஆரம்பிச்சு நம்ம ஒரு லிஸ்ட் சொல்லிடலாம். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, நியூசிலாந்து சீரிஸ் இவர் பெர்ஃபார்ம் பண்ணல, ஆஸ்திரேலியால ஒரு சான்ஸே கிடைக்கல. சோ அதுலயுமே நியூசிலாந்து சீரிஸ்ல ஒரு 100 ரன் அடிச்சிருக்காரு. அது தெரியுமா உங்களுக்கு? ஏதோ ஒரு 100 யாருக்கு கூட அடிச்சாரு அவர் இறங்கி அந்த டெபியூலயே ஏதோ அந்த சீரிஸ்ல அடிச்சாரு. சீரிஸ். ஆனா ஒரு மேட்ச் நல்லா விளையாண்டாரு. என்னன்னா அவர் அவுட் ஆனது எல்லாமே சில்லியா இருந்தது. லைக் என்னன்னா சாஃப்ட் டிஸ்மிஸ் மாதிரி தான் இருந்தது. சோ ஆனா ஒரு மேட்ச் ஆடினார். ஒரு மேட்ச் எனக்கு ஞாபகம் இருக்கு, நல்லா ஆக்சுவலி எனக்கு கவுண்டர் அட்டாக் பண்ணாரு.
ஆக்சுவலி எனக்கு என்னன்னா இவங்க கருண் நாயருக்கு சான்ஸ் கொடுத்தது எனக்கு சந்தோஷம் தான், பிகாஸ் he was a well deserving one இந்த இது. ஆனா எதுக்காக நீங்க சர்ஃப்ராஸை தூக்குனீங்க? அதுக்கான ரீப்ளேஸ்மெண்ட் ப்ராப்பரா இருக்குயா? இல்ல. ரெண்டாவது இந்த இடத்துல வந்து ஏன் சர்ஃப்ராஸை தூக்கி இருப்பாங்கன்றதுக்கான ரீசன் சொல்றேன்னா, சர்ஃப்ராஸோட பிளேஸ் இப்ப சுப்மன் கில் கொடுக்குறாங்க, அது எனக்கு வேணான்றது தான் தோணும். இப்ப கில்ல வந்து நீங்க எதுக்கு நீங்க இமிடியேட்டா இன்னட் 4க்கு இறக்கணும்? கரெக்ட். அந்த ஒரு கேள்வி எனக்கு இருக்கு. ஈஸ் ஓப்பனர், நீங்க ஓப்பனிங்ல ஏதாவது பஞ்சாயத்துனா தான் நீங்க அங்க ஓப்பனர் தான் கை வைக்கணும். அதுக்காக ஒரு ஓப்பனர் எடுத்துக்கிட்டு வந்து 1 டவுன்லயும் 1 டவுன்ல இருக்க ஒரு 2 டவுன்லயும் மாத்துறது வந்து அந்த லைக் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு இப்படின்னா நம்ம இந்த சீரிஸை பார்த்தா தான் தெரியும். இந்த எஃபெக்ட் வந்து எங்கன்னா இங்கதான் இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி டிரான்சிஷனே நான் கொண்டு வரேன். டிராவிட் போகும்போது அதுக்கு ஒரு லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்டா புஜாரா உள்ள வந்தாரு. லக்ஷ்மன் போகும்போது ரஹானே வந்தார். லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட். ஈவன் டெண்டுல்கருக்கு லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் கூட கோலி வந்தார். ரகானேமே அந்த ஸ்டைல் இருக்கும் கொஞ்சம். ஆக்சுவலி ஸ்டைல்ன்றத பார்க்க கூடாது, வாட் கான்ட்ரிபியூஷன் வந்து அந்த கான்ட்ரிபியூஷன் இருந்தது அந்த கரெக்ட்டா இருந்தது. இன்னொன்னு என்னன்னா புஜாரா வந்து டிராவிட் ஆரம்பற அவருமே விளையாண்டாரு டீம்ல. ஆனா வேற ஸ்பாட்ல விளையாண்டாரு. ஆனா அவர் வந்து கரெக்ட் அந்த ஃபிட் நமக்கு அவர் இருக்கும்போதே தெரியும். ஓகேவா? ஆக்சுவலி வந்து இங்க நம்ம பேச வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்ப டிராவிடுக்கு புஜாரா ஃபிட் ஆவறாருன்னா எந்த மாதிரி பால வந்து டிராவிட் விளையாடுவாரு, புஜாரா விளையாடுவாரு. இப்ப வந்து சுப்மன் கில் வந்து இஸ் a நியூ பால் பிளேயர். ஓபனிங்ல ஆடி நியூ பால் ஆடுறவங்க இன்னட் 4ல போட்டு அவர் வந்து ஒரு செமி நியூல ஆட வைக்கிறீங்க. அது ஒரு பெரிய தப்பான முடிவு தான். இன்னொன்னு அவர் ஆடுறாரா ஆடலையோ அதுக்காக இத்தனை வருஷம் ஒருத்தன் உழைச்சிருக்கான் சர்ஃப்ராஸ்னு ஒரு பிளேயர். இல்ல அதுக்கேத்த வேற ஒரு பிளேயர்ஸ் ஏகப்பட்ட பேர் அந்த பொசிஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட சான்ஸ் போகுதே. ஆமா, இப்ப அது மாதிரிதான் நீங்க நல்லா பண்ணா அனுமான் மகாரின்னு ஒரு பிளேயர் வாழ்க்கையை அடிச்சிட்டாங்க. லிட்டரலி எனக்கு என்னன்னா இப்ப புஜரா போனருக்கு he could have been a like great replacement. இன்னொன்னு என்னன்னா ஒரு பேடெல்லாம் ஆடல. அவரோட கடைசி டெஸ்ட் மேட்ச் இந்தியாக்காக ஆடினது the great Australian சீரிஸ்ல அந்த SCG டெஸ்ட் மேட்ச் இந்தியா வந்து காப்பாத்தினாரு. அதுக்கப்புறம் ஒரு கன்சிடர் கூட பண்ணல. ரொம்ப எனக்கு இந்த கடுப்பான விஷயம் இல்ல. எனக்கு வந்து இது ஒரு குறையா சொல்லணும்னா ஒரு ஹீரோ வர்ஷிப் மாதிரி தான் இப்ப நீங்க சுப்மன் கில் பண்றீங்கன்னு தோணுது. நெக்ஸ்ட் பிக் பிளேயரா தான் பாக்குறீங்க. இப்ப அவருக்கு ஒரு MRF பேட் கிடைச்சிருச்சு, அவருக்கு கோலியோட பொசிஷன் கொடுத்துறீங்க. வாட் யூ ஆர் ட்ரைங் டு மேக் இட் நெக்ஸ்ட் கோலி. அப்ப உங்களோட பிசினஸ் பிராண்டுக்கு யூஸ் பண்றீங்க. இது எந்த வகையில வந்து ஒரு டீம் டெவலப் பண்ணணும்? என்னன்னா எனக்கு பர்சனலா ஒன்னு ஒரு இப்ப சஃப்ராஸ் எப்படி அவாய்ட் பண்ணாலும் இன்னொரு ஒரு பிளேயர் இந்த ஸ்குவாட்ல இருக்காரு. ஆனா அவருமே அது பண்ணிடுவாங்களான்னு எனக்கு பயம் இருக்கு. He is a wonderful கிளாஸ் பிளேயர். ஓகேவா? சான்ஸே கொடுக்காம ஒரு வாழ்க்கையை அழிச்சிட்டு இருக்காங்க. மேபி சான்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ரோஹித் சர்மா இல்ல இது. ஆனா என்னன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 2 மேட்ச் கொடுத்துட்டு தம்பி அவரு ஃபர்ஸ்ட் வந்து he might have some problem. ஆக்சுவலி வந்து என்னன்னா மேபி அப்படி கூட ரிவர்ஸ்ல போலாம். எப்படின்னா இந்த கஷ்டமான சீரீஸ்ல இவங்க எல்லாமே சோபிட்டுட்டாங்கன்னா நம்மளுக்கு கவலையே இல்லை. ஆமா, ஓகேவா? ஆனா ப்ராப்ளம் என்னன்னா இங்க வந்து அஃபெக்ட் ஆச்சுன்னா மாரலா எல்லாருக்கும் பயங்கரமா அஃபெக்ட் ஆகும். இத பத்தி நம்ம எப்படி பேசணும்னா இங்கிலாந்து சைடுலயுமே வந்து they don't have a well experienced bowling attack நம்ம பேசிதாகணும். இன்ஃபேக்ட் அவங்களோட ஹோம் கண்டிஷன்ஸ் அப்படி இருந்தாலுமே நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிற bowling attackக்கு முன்னாடி அவங்க bowling attack அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. சோ அதனால வந்து evenly poised, it will be evenly poised. சோ அடுத்த பாயிண்ட் வந்து நம்ம பேசணும்னா inclusion of certain players. ஓகேவா? சாய் சுதர்சன், அஷ்ரிப் சிங், குல்தீப் யாதவ், கருண் நாயர். குல்தீப் யாதவும் லைக் எதுக்குன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் கம்பேக் கொடுக்குறாரு. ஓவர்சீஸ் செனா கண்டிஷன்ல ஒரு கம்பேக் கொடுக்குறாரு. அதனால என்ன கேட்டிங்கன்னா அதுல இருப்பாரான்றது எனக்கு ஒரு கேள்விக்குறி தான். பிகாஸ் விளையாடுறான்னு ஒரு கேட்டிங்கன்னா டவுட் தான். ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு ஜட்டு இருக்காரு, வாஷி இருக்காரு. இவங்க வந்து பேட்டிங் ஆப்ஷனே பாப்பாங்க. வாஷி ஒரு நல்ல ப்ரூவன் டாலன்ட் வேற ஆல்ரெடி. ஆக்சுவலி வந்து இட் will be like அவங்க வந்து 2 ஸ்பின்னர்ஸ் எடுத்து போக வாய்ப்பே கிடையாது. It will be like ஜட்டு அவருக்கான ரீப்ளேஸ்மென்ட் தான் வாஷி பண்ணலாம். பட் இன்க்ளூஷன் ஆஃப் சர்டன் பிளேயர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆனது சாய் சுதர்ஷன். என்ன ரீசன்னா அவர் ஜஸ்ட் ஐபிஎல்ல பெர்ஃபார்ம் பண்றாரு, ஐபிஎல் டெஸ்ட் ஒன்னா அப்படின்ற ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு வருவா. ஐ மீன் நம்ம வரலாம். பட் பாயிண்ட் இஸ் தட் அவரோட ஸ்ட்ரோக் மேக்கிங் தான் நம்ம பார்க்கணும். எப்போவுமே ஐபிஎல்ல வந்து சில பேர்ஸ் வந்து ஐல போவாங்க, அவங்களோட ஸ்ட்ரோக் மேக்கிங் தான் அதில் வந்து ஒரு டிஃப்ரென்ஸே கொடுக்கும். சாய் சுதர்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆடுறது க்ளீன் ஷாட்ஸ். இட்ஸ் லைக் அ டெக்ஸ்ட் புக் ஷாட்ஸ்னு ஒரு கிரிக்கெட்ல ஒரு டேர்ம் இருக்கு. அதாவது டிரைவ்னா இப்படி இருக்கணும், ஸ்ட்ரெயிட் டிரைவ்னா இப்படி இருக்கணும், ரேஷ் ஷாட்ஸ் இருக்கக்கூடாது, கிளீனா ஆடுறோன்ற ஒரு பேர் தான் அது. அந்த மாதிரி கேம் தான் அவர் ஆடிக்கிட்டு இருக்காரு. நீங்க அவர் 100 அடிக்கிறப்பையும் சரி, 50 அடிக்கிறப்பையும் 70 அடிக்கிறப்ப அவர்கிட்ட இந்த கேம் தான் இருக்கும். அவர் எக்ஸ்ட்ராவா ஒரு அக்ரெசிவ் ஷாட் என்ன ரேம் ஷாட். அது இப்போ வந்து ஆஸ்திரேலியா போய் இதுக்கு ஒரு கோச் வச்சு அது வந்து அவரோட வந்து ஹிட்டிங் எபிலிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கும் பிளஸ் அவர் ஒரு ஸ்கோரிங் ஆப்ஷன் வச்சிருக்காரு. பட் என்ன கேட்டீங்கன்னா அவர் ஸ்டார்ட் ஆஃப் தி இன்னிங்ஸ்ல வந்து டெஸ்ட்
டெஸ்ட் மேட்ச் ஆடும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு யூஸே பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலா இன்னொன்னு நான் என்ன சொல்றேன்னா, அவர் வந்து லிட்டரலா வந்து லாஸ்ட் 2 இயர்ஸா கவுண்டி விளையாண்டுருக்காங்க இங்கிலாந்துல. அதுதான் மேஜர் ஃபேக்டர் நம்ம பேசணும். ஆக்சுவலா அபிமன்யு ஈஸ்வர் ரெண்டு பேருமே கவுண்டி விளையாடுறாங்க. ஆனா ரஞ்சில சோபிட்டாரான்னு கேட்டீங்கன்னா அவ்வளவு பெருசா காட்டல. பட் ஏசம் கவுண்டி எக்ஸ்பீரியன்ஸ் கவுண்டி இங்கிலாந்துல போய் ஆடுறாரு. எனக்கு ப்ராமிசிங்கா பார்த்தா வந்து அஷ்தீப் சிங் இன்க்ளூஷன். அது இங்கிலாந்துல ஆக்சுவலி வந்து ஏன்னா he gives a variation left arm fast bowler. ஆல்ரெடி நம்ம லைக் இப்படி இருந்தாலும் பும்ரா சிராஜ்னா விளையாட போறாங்க. இவரு இருந்தா ஒரு வேரியேஷன் இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து ஒரு ஸ்விங் கிடைச்சு இங்கிலாந்துல நல்லா இருக்கும். அவருக்கு இங்கிலாந்துல பெட்டர் ஆப்ஷன். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஆஃப்டர் ஜகீர் கானுக்கு அப்புறம் ஒரு ரெட் பால்ல வந்து லெஃப்ட் ஹேண்டர் நட்ராஜன் வந்தாருன்னு நினைக்கிறேன். ஒரு சீரிஸ் ஆடினாரு. அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்டர் நம்ம கிட்ட இல்ல. சோ வந்து இட் வில் பி லைக் அவருக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான் நான் நினைக்கிறேன். அதை தாண்டி வந்து கருண் நாயர் வந்திருக்காரு. கருண் நாயருக்கு ரொம்ப வருஷம் வெயிட். ரொம்ப ஆக்சுவலா அவரு நம்ம எப்படி விக்ராரி சொன்னோமோ அதேதான். கடைசியா இந்தியாக்காரன் 300 அடிச்சான் அந்த சீரிஸோட. அதுக்கப்புறம் 2 சீரிஸ் ஒரு சீரிஸ் ஆடினாரு. ஆனா பெர்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்லிட்டு சுத்தமா இது பண்ணிட்டாங்க. ஒரு மிகப்பெரிய ரஞ்சி சீசனுக்கு அப்புறம் வராரு. இப்படி அவர் யூஸ் பண்ண போறாங்க தெரியல. அதை தாண்டி நான் 2 பிளேயர் ப்ரோ. ஒன்னு நம்ம ஆல்ரெடி சொன்ன குல்தீப் யாதவ்னு சொல்லிட்டு, இன்னொன்னு வந்து ஷர்துல் தாக்கூர் தான். அவருக்குமே வந்து கரண்ட் ரஞ்சி சீசன் ஆக்சுவலி எனக்கு வந்து பிசிசிஐ வந்து ஒரு விஷயத்தை நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன். இந்த கரண்ட் ரஞ்சி சீசன் அவங்க வந்து ரொம்ப இதுவா எடுத்திருக்காங்க. அதுல நல்ல டாப் பிளேயர்ஸ் சீரிஸ்ல ஷர்துலோட கான்ட்ரிபியூஷன் அதிகம் இங்கிலாந்து சீரிஸ். ஒன்னு இவங்க என்னன்னா ஒத்துக்கிட்டாங்க ஷர்துலோட கேம் பிளே எனக்கு ரொம்ப ஒரு கட்ஸ் பிடிக்கும் ப்ரோ. நான் விடாம கொடுப்பேன். he will bat ஏதோ ஒரு ஸ்கோர் அடிப்பாரு. அதே மாதிரி திடீர்னு he is a good test match player நான் சொல்லுவேன். ஒரு திடீர்னு வந்து நம்ம வேவரியா இருக்கும் விக்கெட்டே உள்ளனா எங்க இருந்தா வந்து ஒரு விக்கெட் கோல்டன் தான் அவரு சிஎஸ்கே ல இருந்து அந்த பாயிண்ட் இருக்கு. ஆக்சுவலி ஷர்துல் தாக்கூரை வந்து லிமிட்டட் ஓவர்ஸ் கிரிக்கெட் வச்சு நம்ம கெஸ் பண்ணிர முடியாது. லிமிட்டட் ஓவர்ஸ் கேம் வேற, டெஸ்ட் கேம் வேற. டெஸ்ட் கேம் வந்து you have lots of time. அப்புறம் குல்தீப் யாதவ் மோஸ்டா நீங்க சொன்ன மாதிரி விளையாட கஷ்டம். பட் இட்ஸ் a good opportunity. கண்டிஷன் தான். கண்டிஷன் வந்து கொஞ்சம் டர்ன். ஏன்னா அங்கேயுமே வந்து 2 ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து அவங்க சான்ஸ் கொடுக்குறாங்க. சோயப் பஷீர்னு ஒருத்தர் இருக்காரு. நீங்க இப்ப ரீசெண்டா ஜிம்பாப்வே டூர் ஃபாலோ பண்ணீங்கன்னா அவர் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. சோ அந்த மாதிரி ஒரு ஸ்பின்னர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றதுக்காக they will create a spinner friendly conditions. அந்த இடத்துல குல்தீப் யாதவ் யூஸ் பண்ணலாம். ஓகே அதான் இதோட கடைசி எபிசோட் பிளேயிங் லெவல் என்னவா இருக்கும்? உங்களோட பிளேயிங் லெவல் என்ன நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? பாசிபிளி வந்து என்னோட பிளேயிங் லெவல் இப்படி இருந்தா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓப்பனிங் வந்து இட் will be ஜெய்ஷ்வால், அபிமன்யு ஈஸ்வரன் ஆர் சாய் சுதர்ஷன். அதான் அபிமன்யு ஈஸ்வரன் சாய் சுதர்ஷன் வந்து அந்த இடத்துல ஃபிட் பண்ணிப்பாங்க ஓப்பனிங் 1 டவுன்ல. நான் அபிமன்யு ஈஸ்வரன் போட்டா 1 டவுன் சாய் சுதர்ஷன். இந்த 2 வந்து ஆப்வியஸ்லி சுப்மன் கில். 3 வந்து கருண் நாயர், கேஎல்ஆர், ரிஷப் பந்த். 7 முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து இதுல வந்து நம்ம 4-15 பண்ணணும். 4-15 வந்து என் கெஸ் கரெக்டா இருந்தா ஷர்துல் தாக்கூர், ரவீந்திர ஜடேஜா, பும்ரா, சிராஜ். ஆனா இதுல வந்து ஒரு சேஞ்ச் நடக்கும். மேபி வந்து கேஎல்ஆரும் கருண் நாயரும் ஒண்ணா ஆட மாட்டாங்க. நான் ஒன்னு சொல்றேன். ஆக்சுவலா இதெல்லாம் என் கெஸ் படி இருந்தா இதான் ஸ்குவாடா இருக்கும். பிளேயிங் லெவல் இந்தியா எடுப்பாங்க. எஸ்எஸ்வி கேஎல் ஓப்பனிங் 1 டவுன்ல அபிமன்யு ஈஸ்வரன், சாய் சுதர்ஷன் 3, கில் நீங்க சொல்ற மாதிரி கருண் நாயர். மேபி என்ன கேட்டீங்கன்னா இவங்க திடீர்னு ஷஃபிள் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அபிமன்யு ஈஸ்வரன் போட்டு சாய் சுதர்ஷன் நீ விளையாண்டு ட்ரை பண்றா அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச அந்த பொசிஷன் அவரை மாத்த மாட்டாங்க. சோ கருண் நாயர் will be ஜடேஜா 5. எனக்கு தெரிஞ்சு 5 ஜடேஜா வரும்னு தோணுது. இல்ல பொசிஷனை விட்டுருங்க. பட் வாட் இஸ் ஸ்குவாட்? ஓகே 6 ஜடேஜா, 7 வந்து ஷர்துல் ஆர் ரிஷப் பந்த், ஷர்துல் ஆர் நிதிஷ் ரெட்டி, அப்புறம் வந்து பும்ரா, சிராஜ், அஷ்தீப். இதெல்லாம் தான் இருக்கும். இதெல்லாம் பாசிபிள் ஸ்குவாடா இருக்கும். இல்லனா ஹர்ஷ்தீப் சிங் இல்ல அப்படினா ஆகாஷ் தீப். எனக்கு தெரிஞ்சு ஆகாஷ் தீப் போயிட்டு பிரஷித் ட்ரை பண்ணுவாங்க. மேபி பாசிபிளி அந்த ஒரு பொசிஷன் அஷ்தீப் பொசிஷன் வந்து இட் will be going for அஷ்தீப், ஆகாஷ், பிரஷித் இல்லனா குல்தீப். ஸ்பின்னர் ஃப்ரெண்ட்லி ரெஸ்பெக்ட். இதெல்லாம் தான் மேஜரா இருக்கும். பாப்போம் எப்படி எடுத்துட்டு வராங்கன்னு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சொல்லுங்க. ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தா கூட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்க எங்க சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணா மறக்காம ட்ரையல் அண்ட் சக்சஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் எங்க வீடியோ போட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நீங்க வீடியோ பார்க்கலாம். எங்க சேனல் பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்குற வரைக்கும் பாய்.